மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் இங்கே பாடுறா ரமேஷ், எத்தனை தண்டி வீடுன்னு நம்ம விட காட்டிலும் டாப் ஜோலியா இருக்கே, பயங்கரமாவில் இருக்கு. ஆமாம்மா, அவர் தான் பிஸ்னஸ் பண்றாருல, அவருக்கு நல்லா லாபம் இருக்கும் போல இருக்கு. வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருப்பாரு போல, அருமையா கட்டியிருக்காரு. ஆமா, ஆத்தாள் மகனும் பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல வீடு பார்க்க வந்தீங்களா? பொண்ணையும் பார்க்க வந்தோம், வீடையும் பார்க்க வந்தோம். இந்த வீட்டுக்கு மருமகன் ஆக போறவே இல்ல. நாளைக்கு இந்த சொத்தெல்லாம் அரசாடுற ராசா என் மகன் மொத்த மகளை பத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு நாளைக்கு? எல்லா என் மகனுக்கு தானே. அதனால அவன் தான் எல்லாத்தையும் மேற்பார்வையிடணும். அவன் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? சரி சரி, திறந்து எடுக்கிற விட நம்ம மாட்டுக்கு வந்துட்டோம். சத்தத்தை கூட சமந்திக்கு வரட்டும். சமந்திமா, சமந்திமா, வாங்க சமந்திமா, வாங்கனே, வாங்கப்பா தம்பி, வந்து உட்காருங்க, வாங்க. சமந்திமா இந்தாங்க. என்ன சமந்தி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஃபார்மாலிட்டிலாம். சமந்தி நீங்க பிடிங்க முதல்ல. என்ன சமந்தி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன சின்ன பிள்ளைலா இருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு? அதுக்கு இல்லை சம்மந்தி, அதே எப்படி நீங்கள் அன்றைக்கி நம்ம வீட்டு கடையில் வாங்கிட்டு தானே வந்தீங்க. நாங்கள் எங்கள் மருமகளுக்கு கொஞ்சம் பூவு பழங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு என் மகன் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே ஒரு புடவை ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அதை அப்படியே கட்டிட்டு வர சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியா? சரி சரி, அவர் என்ன சொல்றாரோ தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி புடவை கடையெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன சத்தம் போடுவாரு. சரி பரவாயில்ல, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம் தானே, அதனால ஒண்ணும் இல்ல. சரி சரி, வந்தவங்க நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் பாரு. உட்காருங்க சமந்தி, ஃபர்ஸ்ட் நான் அவரை வர சொல்லி விடுறேன். ஏன் சம்மந்தி, சின்ன சம்மந்தியை காணா, அவங்க வரலையா? அங்கம்மா வந்திருக்கா, அவ வராமல. அவளை வச்சுதான் நம்ம சம்மந்தமே பண்றோம். உள்ள சமையல் வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த வந்துருவாங்க எல்லாம், இந்த கூட்டு வர. உட்காருங்க. ஏண்டி என்னாடி சம்மந்தக்காரம்மா சுடிதார் போட்டு வந்து நிற்கிறாங்க? இத்தனை நாள் அங்கே வாக்கப்ப சேலை அடிக்கிருந்தாங்க, திடீர்னு பார்த்தா சுடிதார் வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, காசு பணம் சேர்ந்தா எல்லாம் அப்படித்தான் தலையில்லாத நடப்பாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிற கூடாது. ஒண்ணும் இல்லாதவர்களே சுடிதாரை போட்டுக்கிட்டு அழைச்சிட்டு தர்றாளுங்க. சம்மந்தி கோட்டை கணக்கை வீட்டை கட்டி வச்சிருக்காங்க, எப்படி சொத்து தேடி வச்சிருக்காங்க. அவங்க சுடிதார் என்ன கவுன்னு கூட போடலாம், யாரு கேட்க போறா? அதெல்லாம் நம்ம கண்டுக்கிற கூடாதுங்க. இந்த ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் யாருக்கு சேர்த்து வச்சிருக்காங்க? எல்லாம் நம்ம மகனுக்கு தானே. சொத்து இருந்தா எல்லாத்தையும் பொறுத்துத்தையும் போகணும், வேற என்ன செய்யறது? பேசுடி பேசு, உனக்கு வசதி தகுந்த மாதிரி பேசிக்கிடுவ. இதே இல்லாத விட அப்புறம் நீ விடா இருந்தா நீ என்ன போட்டிருப்ப. மருமைங்க வர போறியா? இன்னும் சுடிதார் போட்டு அழைச்சிருக்கா, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? சக்கும் சக்குன்னு பேசியிருப்ப. சொத்த கண்டோன்னு நீ எல்லாம் வாய மூடிக்கிட்டு இருக்கேடியே. இப்ப சப்போர்ட் பண்ற, அவ சுடிதார் ஓடுவாங்கன்ற, கவுன் ஓடுவாங்கன்ற. அதான் காசு இருந்தா எல்லாம் நடக்க முடியும். பணம் கூட வாய திறக்கணும், சும்மா சொன்னாங்க. போது நிப்பாட்டுங்க, இங்கேயே வந்து வராம என்கிட்ட ஆரம்பிக்காதீங்க. சமந்தி வந்துட போறாங்க. ஏமா, நம்ம கொடுத்த சேலை சின்ன பொண்ணு கட்டு வருவாளா? அதெல்லாம் கட்டிட்டு வருவாடா, நம்ம சொல்லி தானே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் சம்மந்தி கட்டி தான் கூட்டு வருவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. வாங்க சம்மந்தி, வாங்க. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன் சம்மந்தி, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? பார்த்து ரொம்ப நாளா ஆயிப்போச்சு. வணக்கம் அம்மா. தம்பி உட்காருப்பா. இப்ப என்னப்பா, மரியாதை மனசுல இருந்தா போதும். அதுக்கு எந்திரிச்சுண்டா வணக்கம் சொல்லணும். நான் என்ன வாத்தியாராப்பா? நீ என்ன காலேஜுக்கா வந்திருக்க? உட்காருப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இல்லை சம்மந்தி, என் மகன் சின்ன பிள்ளையிலே அப்படித்தான். எப்பயுமே பெரியவங்க சின்னவங்களை பார்த்தானா மரியாதை அப்படி கொடுப்பியான். எந்திரிச்சுட்டு வணக்கம் சொல்லுவியான், வாங்க போங்கன்ற பேச்சுக்கு மாறி வச்சு பேச மாட்டியான். என் மக கூட கொஞ்சம் வாய் பேசும், என் மகன் அப்படிலாம் இல்லை, ரொம்ப மரியாதையா இருப்பான். தெரியுது, அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. நல்லாதான் வளர்த்து வச்சிருக்கீங்க பிள்ளைய. அப்புறம் என்ன சம்மந்தி, பிசினஸ்ல எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்குங்களா? அதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு சம்மந்தி. எனக்கு வேலை இருந்துட்டே இருக்கும், ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது என்னால. எங்கனாலும் ஒரு மீட்டிங்கு போக வேண்டியது, வர வேண்டியது, அப்படி இப்படின்னு வேலை இருந்துட்டே இருக்கும். என்ன செய்யறது, ஒரே அலைச்சலாத்தையும் இருக்கு. பரவாயில்ல சம்மந்தி, வீடு வாசல் நல்லா அழகா கட்டியிருக்கீங்க, பார்த்து பார்த்து கட்டியிருக்கீங்க, அற்புதமா இருக்கு வீடு. ஆமா, எல்லாமே பிளான் போட்டு இன்ஜினியர் வச்சு கட்டினது தானே. பார்த்து இது இங்கங்க வரணும், அங்கங்க வரணும்னு சொல்லி பார்த்து கட்டினது. ஒத்த பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைக்காண்டி நாங்க எல்லாம் பார்த்து கட்டி இருக்கோம். உங்க வீடு எப்படி இருக்குன்னு நான் பார்த்தது இல்ல. நம்ம அங்க தங்கம்மாதேன்னு சொன்னா, அன்னைக்கு வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னு, நல்லாத்தே இருக்குன்னு சொன்னா. எங்க வீட்டு அளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாம கட்டியிருக்கீங்க போல. போய் வீடெல்லாம் சுத்தி பாருங்க போங்க. இருக்கட்டும் ஜமந்தி, இப்ப என்ன இன்னொரு நாள் சுத்தி பார்ப்போம். இப்ப என்ன நீங்க வந்திருக்கோம், இனி நம்ம அடிக்கடி வரவும் போகும் தான் இருக்க போறோம். நாங்க நல்லா வீடு நல்லா தான் ஜமந்தி கட்டியிருக்கோம். என் மகனும் உங்களை மாதிரி இன்ஜினியர் பிளான் போட்டுதான் வீடு கட்டினியா. இன்ஜினியர் பிளான் கட்டல, என் மகன் பாதி பிளானே போட்டு கொடுத்தியா. இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் பார்த்து கட்டியிருக்கியல்ல. நம்ம வீடு அப்படித்தான் இருக்கோம், நீங்க வருவீங்கல்ல, வந்து பாருங்க. வாங்க சமந்தி, வாங்க மாப்பிள்ள, வாங்க. வணக்கம் சமந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும் சமந்தி, அதெல்லாம் எந்த குறையும் இல்ல, கடவுள் உண்ணியத்துல. மாமா வணக்கம் மாமா. அட என்ன மாப்பிள்ள, நீங்க நமக்குள்ள வணக்கம் கணக்கு எந்திரிச்சுலாம் சொல்லிக்கிறீங்க. உட்காரு மாப்பிள்ள. நீங்க மாப்பிள்ள ரொம்ப கூச்ச சுவாகும் போல இருக்கு. யார பார்த்தாலும் வணக்கம் அடிக்கிறாரு. நல்ல செக்யூரிட்டி வேலை பார்த்து அனுபவம் இருக்கும் போலயே. அவன் சொன்ன சமந்தி, என் மகன் எப்பயுமே பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுப்பான். யாரை பார்த்தாலும் எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டே இருப்பான். அதெல்லாம் நல்ல பழக்கம் தான். இதெல்லாம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த மாதிரி பழக்கம் இந்த காலத்தில் எத்தனை பிள்ளைகளுக்கு இருக்கு? பாதி பிள்ளையே பெரிய ஆளு வந்து கால் மேலே காலை போட்டுல உட்காந்துருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம மாப்பிள்ளையை பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு எனக்குலாம்.
பாத்தியாடி நம்ம சம்மந்தி எப்படி பேசுறாரு பெருந்தன்மையா சின்ன சம்மந்தி. இந்த ஆள் வாத்தி அந்த குண்டு கோஸ் பைய எப்படி பேசுறான்னு வேற நம்மள நம்ம மகனை செக்யூரிட்டி வேலை அனுபவம் இருக்கானு இருக்கிறியா. இவங்க கொஞ்சம் குத்தல் பேச்சு பேசுவான் போலடி. பேசாம இருங்க, நீங்க வேற வந்த இடத்துல எனத்தனாலும் இருப்பீங்க. அப்படித்தான் எனத்தனாலும் ஒரு சாலிக்கு பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. அங்கம்மா அங்கம்மா என்னம்மா சரிங்க, இன்னும் ஜமந்தி இவங்க வந்து எம்பிட்டு நேரம் ஆச்சு, இன்னும் குடிக்க எது வந்து கொடுக்காம இருக்கீங்க? சின்ன பண்ண கூட்டுக்குவாங்க, காப்பி எடுத்துட்டு வாங்க. மாப்பிள்ளை பையன் பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான். நம்ம சொல்லு பேச்ச கேட்டுக்கிட்டு ஒழுக்கமா இருந்தியானா எந்த பிரச்சனையும் இல்லை. சம்மந்தியம்மா நமக்கு நல்லா செட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பேசுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த சம்மந்தி கொஞ்சம் நல்ல ஒரு ஓலை இருக்கு. அவர் நமக்கு செட் ஆக மாட்டார் போல. நம்ம எதா இருந்தாலும் பேச்சு வார்த்தையெல்லாம் சம்மந்தியை மாட்டி வச்சுக்கிறணும். இந்த வந்துட்டுங்க, இந்த ஒரு நிமிஷம் இருங்க, அவ்வளவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த படம் கட்டிக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு இந்த கூட்டு வந்துடுறான். இந்த வந்துருவாங்க. நல்ல நாள்லயே பொம்பளைய ட்ரெஸ் பண்ணி கிளம்பி வரணும்னா அப்படி நேரமாகும். இன்னைக்கு பொண்ணு பார்க்க வேற வந்திருக்கீங்க, சொல்லவா வேணும்? போட்டு மேக்கப்பை போட்டு தீட்டிக்கிருப்பாங்க. அந்த பிள்ளை அதெல்லாம் பாவம் பண்ணாது, சின்ன பொண்ணு பரம மாதிரி. ஏன் பொண்டாட்டி சும்மா விடுவாளா? அதை போடு இதை போட்டுன்னு பாவத்தை போட்டு டாக்டல் பண்ணிக்கிருப்பா. ஆமா சமந்தி, அப்புறம் பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சியெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறது நமக்கு. அதெல்லாம் நம்ம வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்ல. அதெல்லாம் பார்த்து பார்த்து தானே பண்ணணும். ஏன் மருமகளுக்கு என்ன, சும்மா இருந்தாலே மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அது மேக்கப் போட்டா சொல்லவா வேணும்? போமா சின்ன பொண்ணு, போ எல்லாத்துக்கும் டீயை கொடுப்போம். எப்பா சூப்பரா இருக்காப்பா அந்த சேலையில, செம்மையா இருக்கா. நான் கனவுல பார்த்த மாதிரியே அப்படியே இருக்காப்பா. ஏலே, ஒரு அப்பங்கிட்ட பேசுற பேச்சாடா இது? என்னடா நீ பேசாம நீ பாத்தியா ரசியா அதோட நிப்பாட்டியா மாமனாரி ஜேத்து ரசிக்க சொல்ற? என்னடா வயனுக்கு உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, உனக்கு ரசனையே இல்லை. பேசாம போப்பாங்கிட்டு அம்மா பக்கத்துல உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கலாம். இந்தங்க டீ எடுத்துக்கங்க. என் மருமக அப்படியே மகாலட்சுமியா இருக்கு இந்த சேலையில. என் மகிந்தே பார்த்து பார்த்து எடுத்தியான். இந்த கலர் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும்னு. நல்லா அருமையா இருக்கடா செலக்ஷன். அப்படியா? மருமகன் செலக்ஷனா சேலை? எம்பிட்டு இருந்து சேலை? இது 4000 ரூபாய் சமந்தி. 4000 ரூபாய் தானா? ஏமா தங்கம்மா, நம்ம பிள்ளைக்கு நேத்து என்னமோ அன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து வச்சிருந்தியே, அதை கட்டி விட்டுருக்க வேண்டியதானே? இன்னும் கூட அற்புதமா இருக்கும்ல. ஆமாங்க, எடுத்துட்டு வந்தோம். இது சம்மந்தி ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதை கட்டி கூட்டு வர சொன்னாங்க. அவங்க ஆசை நிறைவேற்றணும்ல, அதுக்காக தான் கட்டிட்டு வந்தேன். இப்ப என்ன அந்த சேலை இன்னொரு நாள் கட்டிக்கிட்டோம். ஏக்கா, மாமாவுக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே இல்லை. அவங்க ஆசையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த சேலையை பிடிச்சிக்கிட்டு அப்படிலாம் பேசலாமா? நீங்க 4000 ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்க, 10,000 ரூபாய் எடுத்துருக்கோம்னு சங்கடப்பட மாட்டாங்களா? அவர் அப்படி தாண்டி மனசுல விட்டதை அப்படியே சொல்லிடுவாரு. கெட்டனமெல்லாம் சொல்ல மாட்டாரு. அது நமக்கு தெரியும்க்கா, சமதாரவங்களுக்கு தெரியுமா? தப்பா நினைக்க மாட்டாங்களா? எங்க மருமகளுக்கு நாங்க 40,000 ரூபாய்க்கு கூட எடுத்துருவோம். அது என்னன்னா நீங்க வாங்குவீங்களோ என்னமோன்னு சொல்லி சங்கடப்பட்டுக்கே எடுத்தோம். அதனால ஒரு 4000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தோம். இல்லாட்டினா 10,000 ரூபாய், நாங்க 20,000 ரூபாய்க்கு கூட எடுத்துட்டு வர மாட்டோம். எங்க வீட்டு மகாலட்சுமிக்கு. சின்ன பொண்ணு, வணக்கம் சொல்லுமா மாமா, அத்தைக்கு, மாப்பிள்ளைக்கு எல்லாத்துக்கும். வணக்கம் வணக்கம் மாமா. வணக்கங்க. அதான் நான் மொட்டையை வணக்கங்கன்ற. அவர் உனக்கு மாமின் தான், சொந்தத்துல மாமின் தானே. வணக்கம் மாமான்னு சொல்லு அவரையும். வணக்கங்க மாமா. ஆஹா, சின்ன பொண்ணு சூப்பரா தேவதை மாதிரி இருக்காளே. நம்ம நேத்து கனவுல பார்த்த மாதிரியே அப்படியே இருக்காளே. தனியா பேசணுமே, எப்படி பேசுறது? கேட்டா யாராவது சொல்லுவாங்களோ? என்னங்க சமந்தி, என் பிள்ளைய பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு என் மக? என்ன சமந்தி, நீங்க நல்ல தங்க சேலை மாதிரி ஒரு பிள்ளைய பத்தி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? என் மருமகளை அப்படியே கட்டின சேலையோட அனுப்பிச்சு வச்சீங்கனாலே போதும் எனக்கு. தங்கம் வைரம்லாம் என்னத்துக்கு? என் மருமகளையே தங்க வைரம் மாதிரி மின்னுறா, அவளுக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? ஏண்டி எங்கம்மா நல்ல சமந்தகாரம்மா, நல்ல பாசமாத்தே இருக்காங்க. நல்லா வச்சுக்கிருவாங்க அவளை மருமகளை மக மாதிரி. ஆமாக்கா, நல்லா வளர்ந்தேன். நான் புஷ்பாவை கல்யாணம் பண்ணது வந்து பாக்குறேன் இல்ல, அதான் எப்பயுமே மூஞ்சி கோணாம நல்லா பேசுவாங்க. நல்ல மனுஷங்க. அப்புறம் என்ன சம்பந்தி, பொண்ணை பார்த்தாச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு. என்ன மாப்பிள்ள, நீங்க ஒன்றும் சொல்லவே இல்லை, பொண்ணு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லல, கம்முன்னு இருக்கீங்களே. மாமா, நான் என்னத்த மாமா சொல்றது? எனக்கு டபுள் ஓகே மாமா. எனக்கு பொண்ணை எப்பயும் பிடிச்சு போச்சு மாமா. இவன் ஒருத்தன் கூறுகட்ட வைய, அவங்க அப்பே மாதிரியே எதனத்தையும் அப்பட்டமா அப்படியே வெளியே சொல்லிடுங்க. ஒரு அடக்க ஒடுக்கமா எதா இருந்தாலும் அம்மா அவங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம்னு சொல்லி பழகிறது இல்லை. உடனே எனக்கு டபுள் ஓகே மாமா அப்படின்ட்டுருவியான். எவ்வளவு வச்சுட்டு என்னதையும் செய்யறதோ அப்பனு மகனு கொஞ்சம் கூட விவசாய கட்டவங்க. அப்புறம் என்னம்மா, சின்ன பொண்ணு மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்குன்றாரு. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? நீ சொல்றதேம்மா முடிவு. எனக்கு ஓகேப்பா. உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு ஓகேப்பா. அப்புறம் என்ன, மருமகன் சம்மதம் சொல்லிருச்சு. 2 பக்கமும் பச்சை கொடியை காட்டியாச்சு. இனி அடுத்து என்ன, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு நாள் வந்து வீட்டை பாருங்க. ஆல்ரெடி சம்மந்தகாரமா வந்துட்டாங்க. நீ எல்லாரும் வந்து ஒரு தடவை பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளை குறிப்போம். நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாளை குறிச்சு சட்டுப்பட்டுன்னு வேலையை பார்ப்போம். அப்புறம் என்ன, 2 பேர் வீட்டு பக்கமும் மனசு ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பேச வேண்டியது இருக்கு? நல்ல நாளை பார்க்க வேண்டியது, நிச்சயதார்த்தத்தை வைக்க வேண்டியதுதான். சரிம்மா சின்ன பொண்ணு, நீ வீட்டுக்குள்ள போ. என்னங்க உங்களுக்கு சம்மதம் தானே, எதுவும் பிரச்சனை இல்லையில? மனப்பூர்வமா சம்மதம் சொல்லிடலாம்ல? உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான் தங்கம்மா. நான் என்ன சொல்ல போறேன்? உனக்கும் மகளுக்கும் சம்மதம்னா எனக்கு ஓகே தான். எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஏங்க என்னமோ பேச மாட்டேங்கிறாங்களே,
நகை நட்டு பத்தி ஒன்றும் பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா அளவாத்தையும் போட்டு வந்துச்சு, சங்கிலியெல்லாம் ஒட்டியான நம்ம நல்லா கட்டி இருந்துச்சு. அப்புறம் கழுத்துல உருண்ட செயின்லாம் கம்மியாத்தையும் போட்டிருக்கு. எம்பிட்டு நகை நட்டு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அதை பத்தி எதுவும் பேச மாட்டேன்றாங்களே. இது எதுக்கடி வம்பு? நான் எத்தனாலும் சொல்லுவேன், அப்புறம் என்ன வைவேன். நீ தானே சொன்ன பணக்காரங்க வசதியானவங்க பயங்கரமா வீட்டை கட்டி வச்சிருக்காங்க, நல்லா செய்வாங்க டெய்ல. அப்புறம் இதுக்கு பேண்ட் வந்து கேட்குற. எதையுமே நம்ம வந்து வீட்டை பார்த்துல இட விட முடியாது. அவன் என்ன சேர்த்து வச்சிருக்காங்க நமக்கு என்ன தெரியும்? நகை நட்டு அவனுக்கு முக்கியம், உனக்கு பொண்ணு தானே முக்கியம். பொண்ணு பிடிச்சிருந்தானே கட்ட வந்தோம். இப்போ நகை நட்டு வந்து பேசிக்க நீ தேவையில்லாம. ஏங்க நகை நட்டுலாம் எவ்வளவு செய்யறது என்ன ஏதுன்னு இங்கேயே பேசி பண்ணுங்க. அப்ப நாளைக்கு இது ஒரு பிரச்சனையை வந்து நிற்கக்கூடாது. அவங்களும் பேச சங்கடப்படுவாங்க, இவங்களும் பேச சங்கடப்படுவாங்க. நடுவில் நம்ம தான் ஆரம்பிச்சு விடணும். ஆமாங்கம்மா, நீ சொல்றதும் கரெக்டு தான். ஏதாவது இருந்தாலும் ஆரம்பத்திலேயே பேசிக்கிறணும். அப்புறம் நாளைக்கு இது ஒரு பிரச்சனையை வந்து நிற்கக்கூடாதுல்ல. என்ன நகை நிறைய எடுத்து வச்சிருப்பாங்களா உங்க அக்கா வீட்டுல? அதெல்லாம் அக்கா நிறைய எடுத்து வச்சிருக்கு வேணுங்கிற அளவுக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்களை எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க என்னன்னு தெரியணும்ல. பேசி கொடுத்தாதானே தெரியும். நீங்க ஒரு ஆர்டர் உங்களை போய் மதிச்சு பேசணும்னா ரொம்ப ஓவராத்தையும் போவீங்க. ஏம்மா நகையை பத்திலாம் பேசாதீங்கம்மா. பொண்ணுதாம்மா முக்கியம். தங்க விக்கிரக மாதிரி இருக்காமா. அதுக்கு மேல எதுக்குமா தங்கம் உங்களுக்கு தேவையில்லாம? இலே, பொண்ணோட பொருள் சேர்ந்தாதாண்டா மதிப்பு. அதுக்கு பெரும் பொண்ணை மட்டும் வச்சு என்ன செய்ய? பொண்ணோட பொருள் சேரணும், அப்பதே அது மரியாதை கிடைக்கும். நீ பேசாம கடை. சரிம்மா தங்கம்மா, நகை நட்டு பாத்திரம் ஒண்டன் சீர்ல என்னன்னு போய் பேசிட வேண்டியதானே. அப்புறம் நம்ம பேசிட்டோம்னா ஃப்ரீயா இருக்கலாம். இல்லாட்டினா அது என்ன இருக்கிறாங்களோ ஏது இருக்கிறாங்களோன்னு சொல்லி பதட்டத்திலே இருக்கணும். சரிங்க, இந்தா போய் சொல்றேன் நானு. அவ அங்க ஆரம்பிச்சு வைக்கிட்டேன். நம்ம பேசுறது நல்லா இருக்காதுல்ல. சரிங்க சம்பந்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு, ஒண்ணுக்குள்ள சொந்தமாயி போயிட்டோம், எல்லாம் ஓகேவே. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க பொண்ணுக்கு? சீர்வரிசை அதை சொல்லுங்க உங்க மனசுல இருக்கிறத. கேட்டாங்களா நம்ம சம்மந்தி? இதான் நம்ம சம்மந்தின்றது. மனசறிஞ்சு பேசுவாங்க. போது மாதிரி இப்ப கேள்றி, நீ என்னன்னா கேட்கணுமோ எல்லாத்தையும் கேள்றி. என்னத்த சம்மந்தி சீர்வரிசையில இருந்தனால நமக்கு பொண்ணு எடுக்கிறதே பெரிய விஷயம். எங்களுக்கு சின்ன பொண்ணு வீட்டுக்கு மகாலட்சுமியா வர்றதே பெருசு எங்களுக்கு. அதெல்லாம் என்னத்த நீங்க பார்த்து செய்யறத செய்யுங்க. உங்களுக்கு நீங்க செய்ய உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு தகுதி இருக்கும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. குடும்பத்துக்குன்னு தகுதினா 10 பவுன் போட்டா போதுமா அந்த அம்மாவுக்கு? அது எப்படி பேசுது ஒரு மொட்டையா? இல்ல சம்பந்தி, நீங்க இத்தனை பவுன் வேணும் செய்யணும்னு சொல்லி சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஐயா, நீங்க என்ன சம்பந்தி நீங்க அடுத்தவங்க பேசுற மாதிரி பேசுறீங்க? நான் இத்தனை அவனு போட்டாதே என் மருமகளை கட்டுவே நான் சொல்லியிருக்கேன். நீங்க வாத்து என்ன போடுறீங்களோ போடுங்க சம்பந்தி. நான் நகையை பத்தியோ பணத்தை பத்தியோ காரை பத்தியோ வீட்டை பத்தியோ எதை பத்தியும் பேச போறது இல்ல. நீங்க என்ன பண்டபாத்திரம் சீர் வரிசை வெள்ளி பொருள் தங்க பொருள் எல்லாம் உங்க மருமகனுக்கு கொடுக்குறீங்களோ கொடுங்க. நீங்க என்ன காரை பார்த்து எடுத்து கொடுக்குறீங்களோ எடுத்து கொடுங்க. நான் என்ன வேணாம் நான் சொல்றேன். ஆஹா, சம்பந்தியம்மா நம்மளை விட கேடியா இருக்கும் போலயே. எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிருச்சு. மனசுல இருக்கிறத பூரா காருண்டுது, வீடுண்டுது, தங்க நகண்டுது, வெள்ளி பாத்திரம்ண்டுது, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருச்சு. இது நம்ம காட்டுலயும் வெசாலா இருக்கும் போல. சொல்றதுக்கு என்ன சம்பந்தி, எங்களுக்கு இருக்குது ஒத்த பிள்ளைதான். எங்களுக்கு இந்த வீடு ஒண்ணு இருக்கு, சிட்டிக்குள்ள ஒரு வீடு இருக்கு, 2 வீடு கிடக்கு. இது இல்லாம 4 இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கோம். இது எல்லாமே எங்க ஒத்த பிள்ளைக்குத்தேன். அது இல்லாம அந்த பிள்ளைக்கு ஒரு 150 பவுன் நல்லா சேர்த்து வச்சிருக்கோம். காரு மாப்பிள்ளை என்ன கார் ஆசைப்படுறாரோ அந்த காரை நாங்க வாங்கி கொடுத்துட்றோம். வேற என்ன, அப்புறம் பாத்திரம் பண்ட சீர சேனத்தை தானே நீங்க சொன்ன மாதிரி வெள்ளி பொருள் வாங்கி கொடுத்துட்றோம். என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு பூஜை சாமான்லாம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றோம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான சில்வர் பாத்திரம், பர்னிச்சர் ஐட்டங்க, சோஃபா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்றோம். வீடு எல்லாம் வந்து அங்கே ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு எல்லா வீடுமே எங்க பொண்ணுக்குத்தேன். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க கேட்குற மாதிரி நான் எல்லாம் செஞ்சிடுறேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க சொல்லுங்க சம்பந்தி. இதுக்கு மேல என்ன இருக்கு? மொத்த சொத்தையுமே இந்த அம்மா தரேன்ருச்சு. இதுக்கு மேல வர கேட்டு அளவ என்ன சம்மந்தி? நீங்க யாருக்கு செய்ய போறீங்க? உங்க மகளுக்கு நீங்க செய்றீங்க. இதுல நான் கேட்கறதுக்கு என்ன சம்மந்தி இருக்கு? அதெல்லாம் நான் எதுவும் கேட்க போறதில்ல சம்மந்தி. நீங்க என்ன பார்த்து செய்றீங்களோ செய்யுங்க. நான் எதையும் குறை சொல்ல போறதில்ல. அது நொட்டை இது நொட்டைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க எதை செஞ்சாலும் நான் சம்மதிச்சுக்கிறேன். அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். ஓஹோ, இம்புட்டும் செஞ்சு நீ குறை வர சொல்லிருவியா? அப்படி மூஞ்சில குத்துனா பாரு. நான் சம்பாரிச்ச மொத்த அந்தஸ்தையும் ஆஸ்தியும் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிருக்கா. குறை சொல்லுமாம்ல குறை. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்க மகளுக்கு செய்யுங்க. நான் வேணாம்னே சொல்லல சம்மந்தி. நாங்க வந்து எங்க மருமகளுக்கு ஒரு 20 பவுன்ல ஒரு தாடி சாடு ஓட்டுறோம் அந்த பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு பட்டுச்சேலை வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துடுறோம் பட்டுச்சேலை. அப்புறம் என் மருமகளுக்கு நான் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து செஞ்சுக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல்யாண செலவை நாங்களே ஏத்துக்கிறோம். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். என் மகன் எனக்கு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. அவன் இப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துருக்கேன். நல்ல சம்பளம் தான், 1.5 லட்சம் வாங்குறேன் சம்பளம். இருந்தாலும் அவனுக்கு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. ஒரு சம்மந்தி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிருக்காருல, அதுல என் மகனை அப்படியே கொஞ்சம் உள்ள இழுத்து விட்டு பிசினஸை பழகி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு கம்பெனியில வச்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். அதைத்தான் நான் ஆசைப்படுறேன். அவன் சொந்தமா சொந்த காலில் நிக்கணும்ல, அவனு ஒரு பிசினஸ் அதிபர் ஆகணும்ல, அப்பதானே சம்மந்திக்கு ஒரு மரியாதை. ஏங்க சம்மந்தி அம்மாவா கொஞ்சம் பயங்கரமான ஆளாத்தே இருக்கும் போல. நான் கூட நல்லா கொஞ்சம் சிரிச்சு பேசுதேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது சிரிச்சுக்கிட்டே கழுத்துறதும் போலயே. கோவமா பேசுறவங்க கூட நம்பிடலாம் போல. இது மாதிரி சிரிக்கிறாள் நம்ப கூடாது போல. அவங்க அம்புட்டி நிறையன்னு சொல்லுது அக்கா. பத்தாவதுக்கு பிசினஸையும் ஒப்படைக்க சொல்றாப்ல கையில. எப்படி ஆளுன்னு பாருங்க. உலகமே அப்படித்தான் அங்கம்மா. காசுலதான் குறியா இருக்கு. என்னதான் சொந்தம் வந்தா நல்லா பேச்சு வார்த்தை சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் காசு விஷயத்துல கரெக்டாக இருப்பாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க செய்யறாங்க, அவங்க வாங்குறாங்க. இந்த நடுவில் நம்ம ஏதாவது பேச முடியுமா சொல்லு?
அதை சொல்லுங்க. தாயா பிள்ளையா பழகுனாலும் வாங்கி வதுரு வேற தானே. பிசினஸ் வேணுமா? பிசினஸ் என் பிசினஸையும் ஒப்படைக்கணுமா உங்க கையில? வாங்க வாங்க, நான் உங்களை கைக்குள்ள ஓடுறான்னு பார்த்தேன், நீங்க என்னைய கைக்குள்ள ஓடலான்னு பாக்குறீங்களா? உன் மகான பிசினஸ்ல இழுத்து விட்டு வச்சு செய்யறேன் பேர் நான். அதுக்கு என்ன சம்பந்தி, எங்க மருமகனுக்கு நாங்க பிசினஸ் வச்சு கொடுக்க போறோம். அதெல்லாம் அவர் பாத்துக்கிடுவாரு, சும்மா விட்டுருவாரா? நாளைக்கு அவருக்கு அப்புறம் எல்லா பிசினஸும் நம்ம மருமகன் தானே பாத்துக்கிற போறாரு. அது இப்ப இருந்தே ட்ரைனிங் எடுத்தா தானே கரெக்டா இருக்கும். அதெல்லாம் நாங்க வச்சு கொடுத்துருவோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி சம்பந்தி, பேசுறதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, வாங்க சாப்பிடுவீங்க, வாங்க, நேரம் ஆகி போச்சு. ஐயா சாப்பாடா என்ன சம்பந்தி, நீங்க வேற இப்ப டீயே குடிச்சோம், அதுக்குள்ள எங்கிட்ட சாப்பிடுறது? வரையில சாப்பிட்டுட்டே வந்தோம். இப்ப என்ன பூ வைக்க வர அன்னைக்கு சாப்பிட்டுக்கிறோம். இன்னி இப்ப இருந்ததுக்கு சம்பந்தி, உங்களுக்காக தான் சாப்பாடெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருக்கோம். நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க, வாங்க. அதுக்கு இல்ல சம்பந்தி, இப்ப டீயை குடிச்ச உடனே சாப்பிட முடியாது, உடனே எங்கிட்ட சாப்பிடுறது? இவளுக்கு சாப்பிட முடியாதுன்னா என்னையும் சாப்பிட விட மாட்டா. இவ சோத்துல இருந்து நீ தப்பிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா விட மாட்டா. எதை சாப்பிட்டே போறேங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க எங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க, நாங்க சாப்பிட்டு போறோங்க. அதே மருமையன்றது, மருமையன் பாரு எப்படி டக்குன்னு உரிமையோட சாப்பிட்டு போறேன்றாரு பாருங்க. ஏலே லூசு பையல, என்ன கேட்காம இடத்துல சாப்பிடுறேன் அதுங்களையும் சொல்லிச்சிருக்க நீ. கேட்காம சொல்லக்கூடாதுடா. நம்ம நிச்சயதார்த்தம் பண்ற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுடா. என்ன இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு ஒரு கெத்து வேணாமா? போமா, நீ வேற கெத்து கெத்துன்ட்டு பொண்ணை பிடிச்சி போச்சு, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இன்னும் சாப்பிட்டா என்ன ஆவான்? தப்பு சேலையில எடுத்து கொடுத்துட்டோம், நிச்சயதார்த்தம் பண்ண மாதிரிதான். பேசாம இருமாங்கிட்டு நானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு போனா கொஞ்ச நேரம் சின்ன பொண்ணை பார்த்துக்கிட்டு போலான்னு பாக்குறேன். நீ வேற அதை கெடுத்து விட்டுறாத.